ஹாய், என்ன பண்ணுறீங்க? எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஒரு 4-5 நாள் ஆகுது. 4-5 நாள் என்னன்னு தெரில. ஒரு லென்த் வீடியோ போட்டு சரி அதனால் ஒரு வீடியோ போட்டுடலாம், நம்ம இருக்கிறோன்ட்டு ஒரு வீடியோ காமிக்கலாம்னு சொல்லிட்டு போடுறேன். எல்லோரும் டீயும் குடிச்சிட்டிங்களா? ஏன்னா டைம் வந்து இப்போ வந்து 6:45 ஆகுது. கேட்டால் என் பையனுக்கு பசிக்குதாங்க 6:30 மணிக்கு. அப்புறமா என்ன பண்ணுவான் தெரியுமா? பசிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவான், ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லுவான். பசி எடுக்குது. அவனுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டயத்தில் வந்து அவனுக்கு சொல்ல தெரியல, இதுதான் ஸ்நாக்ஸ் டைம், இதுதான் இதுன்ட்டு சொல்ல தெரியல. அதனால் என்ன பண்ணிடுறான், பசிக்குதுன்னு சொல்லிடுறான். இப்போ பசிக்குதுன்னு சொல்கிறான்னா கொஞ்ச நேரம் ஒரு ஊட்டிட்டு அது கூட நிறைய கூட சாப்பிட மாட்டான். 4 வாய் தான், இவ்வளோன்ட்டு 4 வாய் சாப்பிட்றான். அது வந்து அவனுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அப்புறமா என்னங்க அவங்க குழந்தைங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். ஒரு 4 வாய் சாப்பிட்றான் சாப்பாடு, 4 வாய் சாப்பிட்டோன்னா மறுபடியும் பசிக்காத. இந்த பையன் அப்படி தான் பண்ணுறான். அதனால தான் அப்படியே குச்சி மாதிரியே இருக்கான் ஒல்லியாக. நல்லா எது கடிச்சாலும் நல்லா வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா தானே. இது வேணாம் அது வேணாம், அவனுக்கு என்ன பிடிக்குதோ அது மட்டும்தான் சாப்பிடுவான், வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன்றான். இப்போ நம்ம ஏதாவது இப்போ தான் கொஞ்சமாக காய்கறியெல்லாம் சாப்பிட்றான். அதுக்கு முன்னாடி அது கூட சாப்பிட மாட்டான். இப்போ தான் எது கொடுத்தாலும் வேணான்னு சொல்கிற பழக்கம் தவிர. ஒரு நாள் பொங்கல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு அந்த பொங்கலை எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அடி வாங்கிட்டான். சாப்பிடவே மாட்டேன் நான், பொங்கல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்ட்டு வாயில் ஒரு வாய் வைக்க கொம்மட்டேன், வாந்தி எடுக்க போகிறான் அந்த பொங்கல் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி டென்ஷனாக பையன். இனிமேல் இந்த மாதிரி உங்கள் பசங்களும் பண்ணுவாங்கள்ல. என் பையன் ரொம்ப இதுங்க, அவனுக்கு பிடிச்சது பொரிச்ச மீன், சிக்கனு, அந்த சிக்கனு, அந்த 2 மட்டும்தான். அதுதான் பிடிக்கும் என் பையனுக்கு, வேறு எதுவும் பிடிக்காது. சிக்கனு, அந்த முட்டை கூட வந்து வேக வச்சும்போது நெத்திலி கருவாடு, நின்றுட்டு பேசு. ஆமாம், அது நெத்திலி வந்து நல்லா நான் வந்து எப்படி நீங்கள் வந்து எல்லாம் நான்லாம் அப்போ இப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு குழம்பு வச்சுட்டு அந்த க்ளீன் பண்ணிவிட்டு இதில் போட்டுருவேன். இப்போ அப்படி பண்ணுறதே இல்லை, தனியாக வறுத்துருவேன். மீனை வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அவனுக்கு குழம்புல போடுவேன். ஏன்னா அவனால் அது சாப்பிட்ணும், டக்குன்னு சாப்பிட்ணுன்ட்டு தான் அவனுக்கு தோணுது. குழந்தை இல்லையா, அவனுக்கு மீன் அந்த கருவாடு அந்த மாதிரினா ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா அந்த மீன் வந்து வறுத்துருவேன். கருவாடு நெத்திலி வாங்கினாலும் கருவாடு வாங்கினாலும் என்ன வாங்கினாலும் வறுத்துட்டு தான் நான் வந்து குழம்புல போடுவேன். வறுக்காமல் குழம்புல போடுவேன். ஏன்னா வறுக்காமல் போட நெத்தியில் வந்து சின்ன குட்டி முள் இருக்குமா, அதனால் வந்து அந்த முள் கூட அவன் தொண்டையில் சிக்கக்கூடாதுன்ட்டு வறுத்துட்டு தான் போடுவேன். போயிட்டான் வெளியில் மதியத்தில். ஏன்னா வெயில், நைட் ஆயிடுச்சுன்னா குளிர், அதனால் வெளில அனுப்புகிறதே இல்லை. ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.